friends, today's special Claypot Japanese Tauhu. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், டவுஃபு 4 ஸ்டிக் எடுத்துக்கிட்டுங்க, எக் டவுஃபு. முதலாவது நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்குவோம். ஜப்பனீஸ் டஃபு இந்த மாதிரி கட் பண்ணிச்சிங்க, எக் டஃபுல. ஸோ கார்ன்ஃப்ளவரில் டஃபு எடுத்து கட் பண்ணிச்சு, இந்த டஃபு எடுத்து போட்டு கோட்டிங் பண்ணோம். இந்த மாதிரி கோட்டிங் பண்ணோம். கோட் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு எக் டஃபுவை கோட்டிங் பண்ணி, கார்ன்ஃப்ளவரில் கோட்டிங் பண்ணி நம்ம எக் டஃபு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சரிங்களா? டஹு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்வோம், ஒரு பவுல் சிக்கன் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு கேரட்டு சொக்கலாக வெட்டி வச்சுருங்க. கேபேஜ் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பவுல் நிறையா கேபேஜ் வெட்டி வச்சுக்குவோம். கொந்தின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை மஷ்ரூம் தண்ணியில் ஊற வச்சு ஸ்லைஸாக வெட்டிச்சுக்குவோம். அது மஷ்ரூம் ஒரு 8 எடுத்துக்குவோம். கேப்சிகன், ரெட் கேப்சிகன் 1 எடுத்துக்குவோம். கட்டமாக வெட்டிக்குவோம். அப்படி உங்கள்கிட்ட ரேட்டில் வேறு கலர் இருந்தால் கூட ஓகே தான், பிரச்சனை இல்லை. திங்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொந்தின பூண்டு போட்டு தாளிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கொந்தின பூண்டு. கொஞ்சம் தாளித்து அதை நிறம் மாறட்டும். நிறம் மாறின பிற்பாடு எடுத்து வச்சிருந்த கோழி துண்டுங்களை போடுவோம். போட்டு நல்லா கிண்டி விடலாம். ஸோ அந்த பிங்கிஷ் போகிற வரைக்கும் நல்லா ஒயிட்டாக வந்துச்சுனாக்கா அது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். கோழி அரிசி ஒரு லெவலுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் போடுறோம். கேப்சிகன், கேபேஜ், ஸோ இந்த வெஜிடபிள்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டுவோம். ஒரு லெவல் குக் பண்ண பிற்பாடு ஸோ இதை எடுத்து நம்ம கிளைபாட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்.
ஓகே, எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளைபாட்டில் எல்லாத்தையும் போட்டுருவோம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் லெவலுக்கு தண்ணி சாஸ் ரெடி பண்ணோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குவோம். பொரிச்சு வச்சுருந்த டஃபு அது போட்டுக்கலாம். நீங்கள் இப்பயும் போடலாம், இல்லை லாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது உங்கள் விஷயம். நான் இப்பயே போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். பிகாஸ் இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து சிக்கன் ஸ்டாக் இல்லாமல் சமைக்க மாட்டாங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். பத்தலைன்னா லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ். இது வந்து கலர்ஸ்க்காண்டி நம்ம கொடுக்குறோம். லாஸ்ட்டாக வந்து கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் வித் 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த திக்காக வரதுக்காண்டி நம்ம லாஸ்ட்டாக இது கொடுக்குறோம். அவ்வளோதான், நம்மளுடைய கிளேபாட் ஜப்பனீஸ் தௌஹூ இஸ் ரெடி. ஸோ சாஸும் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்களேன். இறைச்சிலாம் நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூ வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. டேக் கேர். ஸ்டே ஹோம். பை. Drop it.